ஹிந்து விரோத செயலால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து அமைப்புகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதில் போராட்டம் நடத்திய காரணத்தால் தான் இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் முஸ்லிம் மத வெறியர்களால் கொல்லப்பட்டார். இது ஹெச் ராஜா சொல்றது எதுவும் புதுசு இல்லை. இன்னைக்கு ஒரு கால் முன்ன நடந்தது ஞாபகம் இல்லாதவருக்கு ஞாபகப்படுத்துறது தான். இதில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஹிந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுடைய தொழிலாக மாறி போயிருக்கிறது. முஸ்லிம் தனிநபரோ தீபம் ஏற்றுவதற்கு எதிராக யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. ஒன்று தெரிவித்தாலும் அது சஸ்டைனபிள் இல்லை. தீபம் ஏற்றுறதுக்கு எதிராக அஃபிடவிட் போடுமா? நீங்கள் எதுக்கியா இருக்கீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், தொடர்ந்து சொல்லி வருகிறேன், இந்த ஹிந்து விரோத தீய துறை இட் ஹேஸ் டு பி அபாலிஷ்டு டோட்டலி. ஏன்னா இந்த துறை இருந்தால் கோவில் கும்பாபிஷேகம் பேரில் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்குது இந்த அரசாங்கம். உண்டியலை சுரண்டுறது, கோவில் நிலங்களை பராதீனப்படுத்துறது, ஒரு சேலஞ்சு டு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். நான் சொல்கிறேன், நீங்கள் போன சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறநிலைத்துறையினுடைய மானிய கோரிக்கை அதில் என்ன சொல்லியிருக்கீங்க? அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுக்கு 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி இருக்குன்னு கிவ் தி கோர்ட் தி லிஸ்ட். கோர்ட்டு கேட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே 6/7/2021 சூவமோட்டோ கேஸில் 75 கட்டளைகள் மத உணர்வு எவ்வளவு தூரம் கொச்சை பண்ணணுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துகின்ற இந்த அரசாங்கத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு 26ல் இதுக்கான பதிலை முருக பக்தர்கள் கொடுப்பார்கள். ஆனா உடனே என்ன பண்றாங்க? அயோத்தி என்ன கெட்ட வார்த்தைய? அயோத்தி ஆயிடும், நீ ஆக்காதேங்கிறேன். ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தயவு செய்து முருகனோடு மோதாதீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா. 2வது என்ன, 45ல் நிறுத்தியது தற்காலிகமானது, ஆனா மரபு ஏத்துறது. அதான் அந்த 1981 குன்றத்து கோவில் தொல்லியல் இல்லை, அதுக்கப்புறம் இவங்க ஏற்றாமலே இருந்தாங்க. 1994ல் ஏற்ற சொல்லி தீர்ப்பு வந்தது. அதை கடைபிடிக்கலன்னு சொல்லி தான் அங்கே ஏற்றணும்னா ஒவ்வொரு ஆண்டும் போராட்டம் நடத்தினார் வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள். அவரை முஸ்லிம் மதவெறியர்கள் வெட்டி கொன்றார்கள் வீட்டு வாசல்ல. இது புற ஹிஸ்டரி, நடந்த சம்பவங்கள், நமக்கு தெரிஞ்சு நடந்தது. அதனால மரபுங்கிறது என்ன? தொன்று தொட்டு வந்திருப்பது. அது வேர்ல்டு வார் முழுவதும் டெம்பரரியா நிறுத்தி இருக்காங்க. நிறுத்தியதே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாதது தப்பு. ஆனா அதை நாம கிட்டத்தட்ட 1980 இந்து முன்னணி துவங்கியதிலிருந்து தொடர்ந்து வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் இதுக்காக போராடினார். தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதனால இவங்க சொல்ற நொண்டி சாக்குகள் இது பண்ண. அதோட மட்டும் ஹோல் ஹில் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா அப்படின்ட்டா அந்த தூணில் ஏத்தனம்னு இந்துக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு 2024ல் வந்திருக்கிற பிரச்சனை இல்லை. 30-35 வருஷமா இந்து முன்னணி இதுக்காக போராடி இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி அது வருஷா வருஷம் அவர்கள் முயற்சி செய்வார்கள், இவங்க தடுப்பாங்க. அதுவும் நடந்திருக்கு.
ஆனா தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ரொம்ப இதாக பேசியிருக்காங்க. இல்ல, உண்மைய எடுத்து சொல்லி இருக்கார். எப்பவுமே உண்மை யார் பேசினாலும் ராஜா வரவேற்பான். என்ன விஜய் உண்மைதான் பேசுறாரு. உண்மை பேசினா உண்மை நடந்தது தானே. கரூர்ல இன்னும் மற்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டுங்க. 41 பேர் செத்ததுக்கு யார் காரணங்கிற உண்மை வெளியில வரும். அதனால தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தோட ஃபெயிலியர் நான் இன்னைக்கு சொல்லலை. செப்டம்பர் 27 இரவு என்னிடம் தொடர்பு கொண்டு பேசிய பத்திரிகை நண்பர்களுக்கு நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இட் இஸ் தி ஃபெயில்யூர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்.